ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். நல்லா காரசாரமாக நல்லா க்ரீமியாக மஷ்ரூம் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சூப் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா மிளகுலாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு நம்ம இந்த மாதிரி சூப்லாம் குடிக்கும்போது நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ வாங்க க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். உருகினப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப் செய்யறதுக்குலாம் நமக்கு இந்த பூண்டு ரொம்ப அவசியம். பூண்டு அதிகமாக சேர்ப்பாங்க. ஸோ பூண்டு சேர்த்துட்டு நம்ம ஒரு 4-5 மஷ்ரூம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த மஷ்ரூம் சூப் 2 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது நல்லா வேகணும். ஸோ இது கூட இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் நம்ம திக்னஸ்க்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிளகு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த மஷ்ரூம் சூப் நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்ட்டான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.